நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 30 தொடக்கம் 35. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானில் இருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானில் இருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் தாகம் கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசிய இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. இங்கு இயேசு குறிப்பிடும் உணவு இவ்வுலகு சார்ந்த உணவு அல்ல, உடலை வளர்க்கின்ற உணவு அல்ல. ஆக இயற்கைக்கு அப்பாற்பட்ட பசி மற்றும் தாகத்தை பற்றியே ஆண்டவர் பேசுகின்றார். அவர் தரவிருக்கும் ஆன்மீக உணவும் பானமும் முடிவில்லாத நிறைவையும் திருப்தியையும் தரவல்லது. இன்று இயேசுவோடு உரையாடுகின்ற மக்கள் உணவு தேடி இயேசுவிடம் வந்தவர்கள். முந்தைய நாள் இவர்கள் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பகிர்ந்தளித்த போது அங்கே நின்றது மட்டுமல்ல, அந்த உணவையும் உண்டவர்கள். இப்போது அதே உணவை தேடி வந்துள்ள அவர்களுக்கு இயேசு நற்கருணையை பற்றி போதிக்கின்றார். அதே போல இன்று எங்களுக்கும் அதையே கற்பிக்க விரும்புகின்றார். நற்கருணை பற்றி இயேசு கற்பிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த மக்களோடு எம்மையும் இணைத்து கொள்வோம். நாங்கள் எதற்காக பசியும் தாகமும் கூடுதலாக கொள்ளுகின்றோம்? எங்களிடம் நிறைய உடல் பசியை தீர்க்கும் உணவு இருக்கலாம், அல்லது இல்லாமலும் இருக்கலாம். அது இல்லாமல் இருந்தாலும் எதற்காக நாங்கள் கூடுதலாக ஆசை கொள்கின்றோம்? அவ்வாறு ஆசைப்படுகின்றதை அடையாளம் கண்டுகொள்ளும் பட்சத்தில் இயேசு நற்கருணையை பற்றி கற்பிப்பதை நாம் எமது நினைவில் கொள்ளுவோம். அது எம்மில் என்ன தாக்கத்தை அல்லது மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது? எம்முடைய இவ்வுலக ஆசைகளை களைந்துவிட்டு நற்கருணையின் மேல் பேராசை கொள்ள முன்வர வேண்டும். இந்த நற்கருணை எமது ஆன்மீக ஆசைகளை நிறைவேற்றும் வல்லமை கொண்டது. இந்த நற்கருணையை நாம் இன்று எவ்வாறு அணுகுகின்றோம் என்றும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக நாம் இந்த நற்கருணையை தகுந்த உள்ளத்தோடு அணுகுவதில்லை. அதனால் அது அருளும் ஆழமான மகிழ்ச்சியையும் நிறைவையும் நாம் அடைந்து கொள்வதும் இல்லை. நற்கருணை மட்டில் எமது இன்றைய அணுகுமுறையை இன்று சிந்திப்போம். நற்கருணை என்பது இயேசு கிறிஸ்துவே. இதுவே எம்மை எப்போதும் தக்க வைத்து கொள்வது மட்டுமல்ல, மிகப்பெரிய விண்ணக இன்பங்களுக்கும் எங்களை அழைத்து செல்லுகின்றது. செபம். ஆண்டவரே, நற்கருணை பற்றிய எமது சிந்தனைகளையும் அணுகுமுறைகளையும் மாற்றியருளும். அந்த நற்கருணை மூலம் எமது தாகம் தணியப் பெற அருள் கூர்ந்தருளும். ஆமென்.